Good morning, children. I welcome you all to 5th standard English class. Take page number 111. Today let us know about past continuous tense and future continuous tense. Continuous tense is a category of verb tenses. Here we will see the past continuous tense. You all know forms of verbs. Those are present, past, past participle, present participle. Children, for example, present tense la pathina go, went change agum. Present tense past tense la pathina went change agum. Past participle la gone and present participle going. The present participle form is used in past continuous tense with auxiliaries was and were. Come, let us use it. Children, auxiliary verb எதுன்னு பார்த்தீங்கன்னா was and were. இந்த auxiliary verb past continuous tenseல நாம எப்படிலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேப்லர் காலம் கொடுத்துருக்காங்க பாருங்க. I was going to home, you were going to home, we were going to home, they were going to home, he was going to home, she was going to home, it was going to home. In the above examples you can see the main action is in present participle form for all the subjects and the auxiliary alone changes. Children, was is used for I, he, she and it. So was நம்ம எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா I, he, she and it இதுக்கு மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். Next, where is used for you, we and they. ஸோ இந்த சப்ஜெக்ட்டுக்கு தான் வேர் யூஸ் பண்ணலாம். சரிங்களா? கிவ் த கரெக்ட் வேர்ப் ஃபார்ம் ஃபார் ஃபாலோயிங் சென்டென்சஸ். ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒன், ஐ வாஸ் ரீடிங் த போயம். ஐ வந்தால் நம்ம என்ன ரைட் பண்ணணும்? ஆக்சிலியரி வேர்ப் வாஸ். ஐ வந்தால் ஆக்சிலியரி வேர்ப் என்ன யூஸ் பண்ணணும்? வாஸ். ஐ வாஸ் ரீடிங் த போயம். தே வந்தால் நம்ம என்ன யூஸ் பண்ணணும்? வேர். எந்த auxiliary verb யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா வேர். they were writing the poem. it வந்தால் என்ன auxiliary verb யூஸ் பண்ணணும்? was. it was going to Delhi. children, ஸோ இதே போல் நீங்கள் மிஸ் ரைட் பண்ணியிருக்க இந்த டேஷஸில் நீங்கள் ரைட் பண்ணிக்கோங்க. she was, we were, he was, you were. Next, let us see when to use the past continuous tense. எப்போலாம் நம்ம past continuous tense யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா at some point in the past. அதாவது பாஸ்ட்னா கடந்த காலம்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ நடந்து முடிஞ்ச அப்போ தான் இந்த past continuous tense நம்ம யூஸ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், I was writing my homework at 5 PM yesterday. நேற்று இந்த டைமுக்கு நான் ஹோம்ஒர்க் செய்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேர்ள் தன்னோட ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டு இருக்கா. அப்போது எஸ்டர்டேன்றது நேற்று, ஸோ பாஸ்ட் ஆயிடுச்சு இல்லையா? பேரலல் ஆக்ஷன்ஸ். வாட் வாஸ் யுவர் பிரதர் டூயிங் தென்? அதாவது நீ ஹோம்ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது உன்னோட பிரதர் என்ன பண்ணிட்டு இருந்தான் அப்படின்னு கேட்குறாங்க. வென் ஐ வாஸ் ரைட்டிங் மை ஹோம்ஒர்க் ஹீ வாஸ் வாட்சிங் டிவி. நான் ஹோம்ஒர்க் ரைட் பண்ணிகிட்டு இருக்கும்போது என்னோட பிரதர் டிவி பார்த்துட்டு இருந்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், இன்டரப்டட் ஆக்ஷன் இன் த பாஸ்ட். எஸ், வென் ஐ என்டர்ட் ஹிஸ் ஹவுஸ் ஹிஸ் மதர் வாஸ் ரீடிங் நியூஸ் பேப்பர். அதாவது அவங்க மதர் நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு இருக்கும்போது நான் போயிட்டேன். ஸோ அப்போது அவங்க என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்க? was reading newspaper. Next, write what they were doing at 5 o'clock yesterday.
அதாவது எஸ்டர்டே நேற்று 5 மணிக்கு என்ன செஞ்சுட்டு இருந்தோன்னு சொல்லிட்டு ரைட் பண்ண போகிறோம். ஐ வாஸ் பிளேயிங் கிரிக்கெட் வித் மை ஃப்ரெண்ட்ஸ். மை மதர் வாஸ் வாட்சிங் டிவி. வி வர் ஈட்டிங் மேங்கோ. மை ஃப்ரெண்ட்ஸ் வேர் ரைடிங் their bicycles. Mohan was writing a letter. The bell was ringing loudly. See and write what they were doing while I was writing. நான் ரைட் பண்ணிகிட்டு இருக்கும்போது இவன் என்ன பண்ணிகிட்டு இருந்தான்? He was sleeping. While the boy was playing. இந்த பாய் விளையாடிட்டு இருக்கும்போது the girl was reading. Next, while my mother was cooking. மதர் குக் பண்ணிட்டு இருக்கும்போது my father was cutting vegetables. Next, past continuous tense எப்படி ரைட் பண்ணணும் அப்படின்றத பார்த்தோம். நெக்ஸ்ட் ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ் எப்படி ரைட் பண்ணணும் அப்படின்றத பார்க்க போகிறோம். ப்ரெசண்ட்டில் பார்த்தீங்கன்னா கோ, பாஸ்டில் வென்ட்டு, past participle gone, present participle going. The same present participle form is used in future continuous tense with auxiliary will be, come, let us use it. நம்ம past continuous tenseல auxiliary verb எதுவாக யூஸ் பண்ணோம்? was, were யூஸ் பண்ணோம். ஸோ இங்கே past அதாவது future continuous tenseல will be யூஸ் பண்ண போகிறோம். I will be going to home. You will be going to home. We will be going to home. They will be going to home. He will be going to home. She will be going to home. It will be going to home. In the above examples you can see மேலே கொடுத்துருக்கிற எக்ஸாம்பிள்ஸை நீங்கள் பார்த்துருப்பீங்க. The main action is in present participle form and the auxiliary is will be is used for all the subjects. ஸோ எல்லா சப்ஜெக்ட்ஸுமே நம்ம will be தான் யூஸ் பண்ண போகிறோம். பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸில் பார்த்தீங்கன்னா was and were யூஸ் பண்ணோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஆல் த சப்ஜெக்ட்ஸ் எல்லா சப்ஜெக்ட்ஸுமே will be தான் யூஸ் பண்ண போகிறோம். Give the correct verb form for following sentences. I will be waiting for you. They will be coming. It will be playing. Next, she will be swimming. We will be walking. He will be doing. You will be taking leave. Okay, children. Next, how to use the future continuous tense. I will be traveling in a bus by this time tomorrow. நாளைக்கு இந்த டைமுக்குலாம் நான் என்ன பண்ணிகிட்ருப்பேன்? ட்ராவல் பண்ணிகிட்ருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃப்யூச்சர்னால் வருங்காலத்தை குறிக்குது இல்லையா? I will be travelingன்றது தான் ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ். நெக்ஸ்ட், my friends will be playing but I am working here. என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்லாம் விளையாடிட்டுருக்கு, அதாவது விளையாட போகிறாங்க, நான் என்ன பண்ணுறேன்? ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரிங்களா? Next, Uma's family is going on holiday. Write what they will be doing there. உமாவோட ஃபேமிலி பார்த்திங்கன்னா ஒரு ஹாலிடேக்கு போயிருக்காங்க. சரிங்களா? அங்கே அவங்க என்னென்னலாம் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கலாம். உமா வில் பி ஸ்விம்மிங். ஃபர்ஸ்ட் ஒன் பிக்சரில் உமா ஸ்விம் பண்ணிகிட்ருக்கான். ஸோ உமா வில் பி ஸ்விம்மிங். ஹர் பிரதர் வில் பி பிளேயிங். செகண்ட் ஒன். நெக்ஸ்ட் தேர்ட் ஒன், ஹர் சிஸ்டர் வில் பி கிளைம்பிங். Next, her father will be cooking. Her mother will be fishing. Her brother will be taking photos. Next, change the sentences from past continuous to future continuous. Children, இங்கே பார்த்தீங்கன்னா past continuous tense கொடுத்துருக்காங்க. ஸோ நாம் அதை future continuous-ஆக சேஞ்ச் பண்ணணும். She was waiting for bus. இங்கே பார்த்தீங்கன்னா வாஸ்க்கு பதிலாக நம்ம வில் பி போட்டு ரைட் பண்ணணும். ஷீ வில் பி வெயிட்டிங் ஃபார் பஸ். தே வேர் கோயிங் டு கோயம்புத்தூர். தே வில் பி கோயிங் டு கோயம்புத்தூர். சுரேஷ் வாஸ் பிளேயிங் செஸ். சுரேஷ் வில் பி பிளேயிங் செஸ். ரஃபிக் வாஸ் ஈட்டிங் பிரேக்ஃபாஸ்ட். பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் வாஸ் ஈட்டிங். ஸோ இங்கே ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ் will be eating. Rafiq will be eating breakfast.
Prasant was reading newspaper. Past continuous tense was reading. இங்கே பார்த்தீங்கன்னா will be reading. Prasant will be reading newspaper. Next, change the sentences from future continuous to past continuous. இங்கே பார்த்தீங்கன்னா future continuous past continuous change பண்ண போகிறோம். I will be speaking to her. ஸோ இந்த will be பதிலாக நம்ம இங்கே was write பண்ண போகிறோம். I was speaking to her. Lucy will be getting ready. Lucy was getting ready. அப்போது was getting past continuous. இங்கே will be என்றது future continuous. The train will be arriving on second platform. The train was arriving on second platform. We will be sleeping in terrace. We were sleeping in terrace. It will be raining heavily. It was raining heavily. Okay children, miss write பண்ணியிருக்க இந்த எக்ஸசைஸை நீங்கள் உங்கள் புக்கில் பென்சில் யூஸ் பண்ணி நீட்டாக அழகாக கிளியராக ரைட் பண்ணி மிஸ்ஸுக்கு ஃபோட்டோ எடுத்து சென்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ children.